இடைத்தேர்தல் நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை அமல்படுத்துவது தொடர்பாக அரசியல் கட்சியினருடன் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். இன்றைய ஆலோசனையில என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எட்டப்பட வாய்ப்பு இருக்கு? மிக குறிப்பாக வியாபாரிகள் தரப்பிலிருந்து பெரும்பான்மையான கோரிக்கைகள் வந்திருக்கிறது. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை ஒட்டி அது தொடர்பாக ஆலோசிக்கப்படுமா? தற்பொழுது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமுல்படுத்துவது குறித்து ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாகவும் அதில் என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறது, அதற்கு கண்டிப்பாக முன் அனுமதி பெற்றுத்தான் பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். அதேபோன்று இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. 10 மணி முதல் காலை 6 மணி வரை பெரிய அளவில் ஒலிபெருக்கிகள் வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடாது. அதேபோன்று விளம்பரங்கள் மற்றும் அது தொடர்பாக விளம்பரங்கள் தொடர்பாக பத்திரிகையில் கொடுப்பதற்கு முன்பாக என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறது என்பது குறித்தான ஒரு விளக்கங்களானது அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அது தொடர்பாக கேட்டு தெரிந்து கொள்ளவும் அறிவித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உண்ணி தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சியினுடைய ஆணையாளரும் இந்த கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளருமான சிவகுமார் உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். வியாபாரிகளை பொறுத்தவரை அவர்கள் யாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டமானது முழுக்க அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டுமே வரவழைக்கப்பட்டு தற்பொழுது இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் என்பது குறித்தான ஒரு ஆலோசனைகளையும் அது தொடர்பான தகவல்களையும் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அதிகாரிகளும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் இது தொடர்பான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பான அதனுடைய ஆவணங்களையும் தேர்தல் அதிகாரிகள் அரசியல் கட்சியினருக்கு வழங்க இருக்கின்றனர். பாலா, நன்றி குருசாமி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.